வணக்கம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி ஆந்திரா ஸ்டைலில் வைக்கலாம் வாங்க. எண்ணெய் ஊற்றிட்டேன், கடுகு போட்டுக்கிறேன். புளிக்குழம்புனாலே கொஞ்சம் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் உளுந்து பருப்புலாம் போடல. எல்லாத்துக்குமே உளுந்து பருப்பு கடலப்பருப்பு போட்டோன்னா ஒரே டேஸ்ட்டில் தான் கொண்டு விடும், அதனால நான் போடல. கடுகு பொரிஞ்சு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போடுறது டேஸ்ட்டும் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. புளிக்குழம்புனாலே கொஞ்சம் வெந்தயம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வெந்தயம் பொரிஞ்சது வெள்ளைப்பூண்டு போட்டுக்கோங்க. இவ்வளோ தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு தேவையாக கேட்குங்க. அது போட்டதையும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ரெண்டு பச்சை மிளகா இந்த மாதிரி கீர் போட்டுக்கோங்க. ரெண்டாக வகுந்து 4 பேர் போட்டுக்கோங்க. வெண்டைக்காய் என்ன பண்ணுறீங்கன்னா முதலுக்கு நல்லா தொடச்சிட்டு கழுவிட்டு கொஞ்சம் இது மாதிரி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் துணியில் தொடச்சிட்டு கட் பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் வச்சுருக்குறேன், அதனால் காஞ்ச மாதிரி இருக்குது. பொழுது இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். முருங்கைக்காய் மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்ப்போம். அதுக்கடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் போடலாம். பெரிய வெங்காயம் இன்னும் சொல்லப்போனால் அந்த புளிக்குழப்புக்கு பெரிய வெங்காயம் நல்லாயிருக்கும். அந்த பெரிய வெங்காயம் இனிப்பு தன்மை கொடுக்கும்ல, அதுவும் இந்த புளி இதாக இருக்கனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வெண்டைக்காய் எடுத்து போட்டுக்கோங்க. நான் ஒரு கையில் மொபைலை பிடிச்சிட்டு ஒரு கையில் போடுறதுனால எனக்கு கொஞ்சம் லேட் ஆகுது போடுறதுக்கு. கொஞ்ச நேரம் எண்ணெயில் அப்படியே வதங்கிட்டோம். கொண்டாந்து நிற்கமானது கொண்டாந்து நின்று கொண்டாந்து வெங்காயம் மேலே இது கீழே இருக்குதா, அப்படி கொஞ்ச நேரம் வதங்கிட்டு இல்லையா. கொஞ்சம் வதங்கிடுச்சு. இது தக்காளி பழத்து போட்டுக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது. ஏன்னா பொடியாக கட் பண்ணலாம். இப்போ இருக்கிற தக்காளிலாம் வெந்ததுன்னா கரைய மாட்டேங்குது, அப்படியே முழுசாக இருக்குது. அதுக்காக நான் சொன்னேன். ஒரு கையில் பிடிச்சிட்டு பண்ண முடியலைங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாமா, காற்றுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க. இது போதும் அந்தளவுக்கு காரம். புளி ஊற்றிக்கலாம். புளி கரைசல் அது வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் உள்ள ஜீரகம், அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்கிறேன். இந்த கல்லில் வச்சு நுணிக்கோங்க. அப்படி இந்தளவுக்கு கொஞ்சம் நுணிக்கோங்க. அதுக்கப்புறம் வெள்ளைப்பூண்டு ஒரு 2 பல் 3 பல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தொளிச்சு போட்டு அதையும் நல்லா தட்டிக்கோங்க. அதில் இந்த வெங்காயத்தை இப்படி 1-2 அப்படி இடித்து அதில் போட்டுக்கோங்க. ஜீரகம், வெங்காயம், வெள்ளைப்பூண்டு 3. நீங்கள் இந்த மாதிரி இடித்து போட்டு செஞ்சு பாருங்கள், அது டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். சும்மா அதை போட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் போதும். கொஞ்சம் ஓகே, டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெண்டைக்காய் தண்ணியில் கழுவிட்டு அப்படியே அரியக்கூடாது. அதை கொஞ்சம் நேரம் காய வச்சிடணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம துணியில் நல்லா தொடச்சிட்டு அரிஞ்சிங்கன்னா இது மாதிரி அந்த கொலன்னு வரும்ல, அது வராமல் இருக்கும். சாம்பாராக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான், வெந்துருச்சு, இறக்க வேண்டியதான். இந்த கொலவளப்பே இது இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்க. நீட்டாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் போடுங்க. சரியா, ஹைப் ஆப்ஷன் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.